என்னமோ என்ன கடையில் அவ்வளோ குறை சொல்லி பேசிட்டு இருந்த. என்ன பேசணுமோ பேசணும்னு இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு வாய் அடைச்சு போய் நிற்கிற. பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? இங்க நின்னு பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ரவுடித்தனம் பண்றவங்க கிட்ட என்ன பேசுறது? ஒரு மனுஷனை இவ்வளோ கேவலமா யாருமே நினைக்க மாட்டாங்க. உன்னை பத்தி உங்க அப்பா பெருசா நேர்மை நீதி நியாயம்லாம் சொன்னாரு. ஆனா நிஜமாவே அதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியுமா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு நல்லாவே அர்த்தம் தெரியும். உன்னை விட எனக்கு அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப நல்லாவே அர்த்தம் தெரியும். ஏன்னா அதுபடிதான் நான் வாழறேன். ஒரு பாம்பு உன்னை கடிக்க வந்தா அதுகிட்ட போய் பாம்பே பாம்பே என்னை கடிக்காத, நான் ரொம்ப நல்லவேன்னு அதுகிட்ட புத்திமதி சொல்லி அனுப்புவியா, இல்ல கொம்ப வச்சு அதை துரத்தி விட பாப்பியா? அதையும் தாண்டி உன்னை கடிக்க வந்தா அடிக்க தானே செய்வ. அதுதான் மனுஷனோட இயல்பு. அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு கைய ஓங்கிடுவியா? இந்த பாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. தப்பு நடந்தா அதை என் ஸ்டைல தட்டி கேட்பேன், அவ்வளவுதான். அந்த கடைக்காரன் பொண்ணுங்கனாலே சமைக்கிறதுக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் தான் லாயக்குங்கிற மாதிரி மட்டமா பேசினா, அதுக்காக தான் கோவப்பட்டு அடிச்சேன். உனக்கே அதுக்கு இவ்வளவு கோவம் வருது? அந்த கடைக்காரன் அடிச்சதுக்காக எனக்கு உன் மேல கோவம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பார், நீ என்ன பண்ணாலும் உன் மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் மாறவே மாறாது. அதான் 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 ஏன்னு கேக்குறேன். உன்னை கெட்ட புத்தியாலையும் கெட்ட எண்ணத்தாலையும் தான் அந்த கடவுள் உன்னை படைச்சிருக்கான். அந்த அசுரனை அழிக்க கடவுள் அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை அழிக்கவும் ஒரு அவதாரம் இந்த பூமியில இருக்கும். என்ன ஒரு அசுரனா பாக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என் அப்பா அம்மா கழுத்துல கத்திய வச்சு நீ என்ன மிரட்டினதெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன்னு நினைச்சியா? அது மட்டுமா, எல்லார் முன்னாடியும் வந்து சாட்சி சொல்ல நான் கேட்டதுக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்தினியே, அத நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? அதுவும் இல்லாம என் கடையில இருந்த துணிய திருடிட்டு போனவன் தானே நீ. அத சொல்ல வந்த என் தம்பி அடிக்கிற என்ன? இதெல்லாம் நான் செய்யலன்னு சொல்ல போறியா? இங்க பாரு, நான் விளக்கம் சொல்றேன், என் பக்கத்து நியாயத்தை சொல்றேன்னு. சும்மா என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இப்ப கூட நீ என் வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உன்கிட்ட உதவி எதிர்பார்க்கவே கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நிஜமா சொல்லவா, உன்கிட்ட உதவி கேக்குறத விட அந்த சண்முகம் கால்ல விழுந்து கெஞ்சிட்டு போயிடுவேன். என்ன அப்படி பாக்குற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் அப்பா ஏதாவது பண்ணா கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கும்னு நான் நம்புற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ இன்னும் எங்க வீட்ல இருக்க. இல்லனா வந்த அன்னிக்கே உன்னை துரத்திருப்ப. ஏய் 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 நில்லு. என்ன நீ பாட்டுக்கு மனசுல இருந்த பேசிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? எதிரில் இருக்கிறவன் விளக்கம் சொல்ற வரைக்கும் நீ கேட்கணும்ல. நான் சொன்னதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரில இருக்கு உன்னோட நடவடிக்கை. எங்க இருந்து ஆரம்பம்? பொம்மையில இருந்தானே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. பொம்மையில இருந்தே வரேன். அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து பொம்மையா அடிச்சுதான் தூக்கிட்டு வந்தேன். என்ன முறைக்கிற? லேடிஸை இலக்காரமா பேசுறவனை அடிக்காம விட்டாரு சொல்றியா? கடையை பெருசு பண்ணணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டு பொம்மையை கேட்குறா. அவன் என்ன பேசுறான் பாருப்பான்னு உங்க அப்பா என்கிட்ட வந்து புலம்புனாரு. நீ கடையை பெருசு பண்ணு சிறுசு பண்ணு, இல்ல பண்ணாம போ, எனக்கு அதெல்லாம் மேட்ரே இல்லை, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போ. ஆனா பொம்பளைங்கெல்லாம் எதுக்குமே லாயக்கு இல்ல, அடுப்படியில தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அதுக்குத்தான் அவனை ரெண்டு விட்டேன். இங்க பாரு, அதுக்கப்புறம் அந்த பொம்மையை நான் அடிச்சு புடுங்கினா இல்ல காசை கொடுத்து எடுத்துட்டு வந்தேனாங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ கேட்ட பொம்மை உனக்கு வந்துருச்சு இல்ல, காசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு கொடு, புரியுதா? என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை ரவுடி ரவுடின்னு சொல்ற. ஆமா, நான் ரவுடி தான், ரவுடித்தனம் தான் பண்றேன். நீ
இவ்வளவுலாம் கஷ்டப்படுறது, அவமானப்படுறது, தோ இப்ப என்கிட்ட வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் எதுக்கு? உன் குடும்பத்துக்காக தானே. உனக்கு அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது உன்னோட குடும்பம். அப்படி இருக்கிற உன் குடும்பத்துக்காகவே நீ இவ்வளோ பண்ணும்போது, அனாதையா ரோட்ல பசியும் பட்னியுமா இருந்த எனக்கு சோறு போட்டு அவங்களோட புள்ளையாவே வளர்க்குற ஒருத்தவங்களுக்காக உண்மையாவும் பாசமாவும் இருக்கிறது உன் அகராதியில ரவுடித்தனம்னா நான் ரவுடித்தனம் தான் பண்றேன். போதுமா? இவரு எப்பவும் நடுநிலையா இருக்க கத்துக்க. உனக்கு எது சரி, உன் குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு மட்டும் பார்த்து எதிரில் இருக்கிறவனை கெட்டவனா பார்க்காத. நான் கூட நீ வெளியிலலாம் வந்து கடை நடத்துறதால உனக்கு எல்லாம் தெரியும், மனுஷங்களை பத்தி நிறைய புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ வெறும் கிணத்து தவளை. உன் குடும்பம்ன்ற கிணத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற தவளை. இந்த குதிரைக்கு கண்மரப்பு கட்டின மாதிரி உன் குடும்பத்துக்கும் உனக்கும் எது நல்லதோ எது சரியோ அதுதான் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறல்ல. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நேர்மை இல்ல, முட்டாள்தனம். அப்புறம் என்ன நீ சாட்சி சொல்ல கூப்பிட்டப்ப நான் வரல, அதானே என் மேல இருக்கிற அடுத்த குற்றச்சாட்டு. இப்ப சொல்றேன், நான் உங்ககிட்ட வரேன்னு மனசார தான் சொன்னேன். ஆனா என்னால வர முடியாத சூழ்நிலையா போச்சு. அது யாரால என்ன எதுன்னு நான் விளக்கம் கொடுத்தேன்னு வை. இதோ இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீ நம்பவே மாட்டேன். அப்புறம் கடைசியா சொன்னிய என்னது? திருடன். இந்த பாரு, நான் திருடலன்னு என் மனசாட்சிக்கு தெரியும், இங்க இருக்கிற கடவுளுக்கு தெரியும். எண்ணி ஒரே வாரத்துல நான் திருடலைங்கிறத உனக்கு நிரூபிக்கிறேன். அப்படி மட்டும் நான் நிரூபிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சாலும் அது அப்படியே மேலோட்டமா தான் இருக்கும். அதை அவங்கள அனுபவிக்க விடணும். அப்பதான் அவங்க ஆழ் மனசுல அது நிலைக்கும். நான் நல்லவன்னு ஒவ்வொரு நொடியும் நீ அனுபவிக்கணும். இது அந்த பரம செய்வான். இவர் நான் உனக்கு எந்த தப்புமே பண்ணலங்கிறத நிரூபிக்கிறேன். அப்படி நான் நிரூபிச்சிட்டா எண்ணி 3 நாளைக்கு நான் சொல்றதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்காம நீ செய்யணும். அதுக்கு சம்மதமா? அப்படி மட்டும் நீ நிரூபிச்சிட்ட, நீ சொல்றத நான் கேக்குறேன். சவால்.